குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயம் கணிந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜி.வி. கிருஷ்ணா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர், சுவாமிஜியுடைய அன்பான அற்புத அதிசயத்தின் அன்பர் திரு இ. நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். ஐயா சுவாமி வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஐயா. ஐயா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி அப்போது சிறப்பான அற்புத அதிசயங்கள் இருக்குன்றதை நம்ம காத்துட்ருக்கோம். அவரை தொடர்ந்து நம்மளுடைய ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நாயகர் நம்மளது குருநாதரை அன்போடு வரவேற்றலாம். காலை வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்பா. வேள் வந்தால் வினையோடும், மயில் வந்தால் பயம் போகும், முருகன் வந்தால் எல்லா நலனும் பலமும் நிரந்தரமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சடாட்சர சண்முகனுடைய பெருங்கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைத்து பலமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம் நிதி. சுவாமி வணக்கம். கிருஷ்ணா. காலை வணக்கம் சுவாமிஜி. சொல்லுப்பா. சுவாமிஜி, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, முருகன் அருள் இருந்தால் நலமும் வளமும் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. எங்கள் குருவோட ஆசீர்வாதம் இருந்ததுனாக்கா இது எல்லாத்தையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருவாருன்றதை தான் ஒவ்வொரு வாரமும் நம்மையா சொல்லிட்டு இருக்காரு. அதை விட்டுட்டீங்களே சுவாமிஜி, அதனால அதை நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒரு 3 வாரமா என்ன கர்மா துரத்தோ இல்லையோ, நம்ம நேயர்களையும் சரி பக்தர்களையும் சரி கர்மா துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த கேள்விக்கு விடை இன்னும் முடியாமையே இருக்கே சுவாமிஜி. அவ்வளோ இருக்கு அதில் ஆழமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிலை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். திரும்ப அந்த ஒரு கேள்வியை மட்டும் உனக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு போகலாம். சொல்லுங்க சுவாமிஜி. முருகன்னு தொட்டுட்டாலே குரு இல்லாமல் முருகன் வரமாட்டார், ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க சுவாமிஜி. முருகன் ஒரு இடத்துல இருக்கிறார் மனப்பூர்வமானா அங்கே ஒரு நல்ல குருவனுடைய தன்மைகள் இருந்தால் மட்டும்தான் முருகனுங்கிற பேரையே உன்னால் சொல்ல முடியும். அதனால் மற்றது எப்படின்னு கிடையாது, அனுபவம், எனக்கு தெரிஞ்ச அனுபவம் அது. அதனால் முருகன் என்றால் குரு உண்டு, குரு என்றால் முருகன் உண்டு. சூப்பர் சுவாமிஜி. அதனால் அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இன்னைக்கு சொல்லலைன்னா, ஆத்மார்த்தமான வழிபாடுகள் வரும்போது இன்னைக்கு வித்தியாசமான முன்னோட்டம் இருந்தது இல்லையா? கண்டிப்பாக சுவாமிஜி. வேலுண்டு வினை இல்லைன்னு நான் சொல்லலை, நீ அதை கவனிக்கல. கவனிச்ச சுவாமிஜி. என்ன கவனிச்ச? வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்ல, நீங்க வேலுண்டு அது சொல்லு. வினை தீரும்னு. வேல் வந்தால் வினையோடும், மயில் வந்தால் பயம் போகும்னு சொன்னேன். முருகன் வந்தால் எல்லாமே கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. இந்த வார்த்தையை கவனிக்கணும் கண்ணா. இப்ப கேள்வியே சுவாமிஜி, அதுக்கு முன்னாடி வருகின்ற ஜூன் 16ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ருணரோக சத்ரு வேள்வி, அந்த வேள்விக்கான பாசஸ் கம்மியாக தான் இருக்குது. கீழே தெரிகிற நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கேள்வி உங்களுக்கு தெரியும், பட் நம்ம நேயர்களுக்கு ஒரே ஒரு வாட்டி நினைவுபடுத்துகிறேன். போன ஜென்மத்தில் செய்த கர்மா, அந்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்திலையும் துரத்தி அந்த பாவங்களோட கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் ராசியா, கிரகமா, நட்சத்திரமா, இல்லை அவங்க பிறந்த நேரமா, அதை விளக்கறதுக்கு இந்த ஜென்மத்திலேயாவது அந்த பாவங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் கடந்த 3-4 வாரமாக சொல்லிட்டு இருந்தீங்க. அதை கண்டினியூ பண்ணிடலாம் சுவாமிஜி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைப்பா உனக்கு, அதாவது கிரகங்கள் காரணமும் உண்டு. எப்படி உண்டு? அவரவர் செய்த கர்மம். அந்த அவரவர் செய்த கர்மத்தில் நிறைய இருக்கு. அதை நம்ம ஒரு கர்மா புத்தகமே எழுதியிருக்கோம். ஆமாம் சுவாமிஜி, இல்லையா? அதில் தெளிவாக ஒரு சஞ்சித கர்மம்னா அதனுடைய பிரிவுகள் நிறையா இருக்குது. ஆகாமிய கர்மம்னா அதனுடைய பிரிவுகள் நிறையா இருக்குது. பிராரப்த கர்மம்னா அதனுடைய பிரிவுகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த 3 தான் தலைமகன். இந்த 3 தான் தலைமையாக இருக்கக்கூடியது: சஞ்சிதம், ஆகாமிய, பிராரப்தம். இப்போ வினை என்பதில் இன்னொன்று, இந்த 3ம் எதன் வழியாக செயல்படுகிறது அப்படின்னா, இப்போ மனிதனுக்கே 2 எடுத்துட்டோம். டிஎன்ஏ சொல்லுவோம், இன்னொன்று என்ன சொல்லுவோம், நம்ம உடம்புக்கே தாவரத்தினால ஏற்படுகிற நல்லவை தீவைகள். பூச்சி விலங்குகளாகல டிஎன்ஏ நம்ம சொல்கிறோம். அது மாதிரி அதுபோல்
3 இந்த சஞ்சித ஆகாமியம் பிராரப்தம் நாம் சொல்கிறது விலங்குகள் புல்பூச்சி பூண்டுகளால் ஏற்படக்கூடிய வினை, மனிதன் மனிதனுக்கே செய்கின்ற வினை, மனிதன் இயற்கையோடு சார்ந்து நாம் தினமும் அனுபவிக்கிறோம் பாரு, அதில் இருக்கக்கூடிய வினை. இது எல்லாம் வினை தொகுப்பு இல்லை. மனிதனுக்கு மதன் காலவாரம். இன்னைக்கு எதுக்கு வேதனைப்படுறீங்க? பணம்ங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது எதற்காக வேதனை? ஐயோ குடும்பத்துக்கு செய்ய முடியலையே, அல்ல இது வாங்க முடியலையே, இந்த வளர்ச்சி இல்லையே, பிள்ளைகளுக்கு இது செய்யணுமே, திருமணம் செய்து வைக்கணுமே. அப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த கர்மாக்கள் எல்லாமே எதன் வழியில் செயல்படுதுன்னா இந்த 3 வழியில் செயல்படுது. இந்த 3ம் இந்த கர்மாக்கள் 3ம் சேர்ந்து எது உருவெடுத்துக்குதுன்னா கிரகத்தை உருவெடுத்துக்குது. புரியுதா? இந்த சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் இயற்கை, மனிதனுக்கு மனிதனே, அது செயல்ல இயற்கையால் வரக்கூடியது, விலங்கு புல்பூச்சிகளால் வரக்கூடியது, மனிதன் மனிதனுக்கே செய்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது. இந்த 3 தானே கர்மாவனுடைய தொகுப்பு. வேதனை இதை தவிர நீ என்ன சொல்ல முடியும்? இந்த 3 9ஆ பிரிஞ்சிடும். அதில் இந்த 9னா நீ 9க்கு மேலே கஷ்டத்தை எழுதி கொடுப்பான்னா யாராலையும் எழுதி கொடுக்க முடியாது. அவங்க எந்த கஷ்டம் எடுத்தாலும் அந்த 9 தான் எழுத முடியும் கடன்னு. அது உள்ளே இருக்கிறது நம்ம கேள்வி கேட்குற மாதிரி வரும், அதுக்கு மேலே ஒன்றுமே எழுத முடியாது. ஆக 3இன் தொகுப்பாக இருக்கக்கூடியது அதை எதை உருவெடுத்து செயல்படுகிறது? ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு அது சஞ்சிதமா ஆகாமியா பிராரப்தமா, அது எதன் வழியில், மனிதனா இயற்கையா அல்லது எதனால் என்பது விதி இருக்கிறது. அப்போ மனிதனுக்கு மனிதனே செய்து கொள்ளக்கூடிய வினை, இயற்கையால் ஏற்படுகின்ற வினை, புல் பூண்டுகளால் எல்லாரும் பாம்பு கடிச்சு இருப்பாங்களா? பாம்பு கடிச்சு உயிரோட வந்தவங்களும் உண்டு, பாம்பு கடிச்சு செத்தவங்களும் உண்டு, பாம்பு கடிக்காம தீண்டி சும்மா மேலே போனதுக்கு செத்தவனும் உண்டு பயத்தில். இது எல்லாம் இருக்கு. அப்போ அந்த கிரகம்தான் அங்கே இயக்குது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது போலதான் ஒரு மனிதனுக்கு இப்படிதான் கர்மா வருது. எப்படி வருது? சஞ்சிதத்தின் வழியா, ஆகாமியத்தின் வழியா, பிராரப்தத்தின் வழியா, இயற்கை சார்ந்து, விலங்குகள் புல்பூண்டு சார்ந்து, மனிதன் மனிதனுக்கே சார்ந்து, கிரகத்தை உருவெடுத்து அது வந்துதான் கர்மாக்கள்ல மாற்றம். புரியுதா? இத விளக்கமா எடுத்தாள் 24 எபிசோடு பேசலாம். இந்த மட்டும் ஆல்ரெடி 4 பேசி பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வந்துட்டு ஆத்ம சங்கமம் வெற்றி இந்த நேரலை நிகழ்ச்சியில் வந்து நிறைய கேள்விகள் சுவாமிஜிட்ட கேட்போம். பட் அதாவது கண்டினியூட்டி இருந்துன்னா 1 வாரத்தில் முடியும். கர்மா துரத்தும் அப்படின்றது அதுதான் நீ முடிச்சுட்டு. அதுதான் கர்மா துரத்தும் அப்படின்றது 4 வாரமா வந்திருக்கு. ஆமா, இது நித்தி, இது பெரிய விஷயம் நித்தி. அதுதான் சஞ்சிதம் மட்டும் எடுத்தா அது இல்லை அப்படின்னு போகலாம். ஆகாமி மட்டும் அது பிராரப்தம்னா அது இவ்வளவு போனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால கர்மாக்கான விளக்கத்தை ரொம்ப அற்புதமாக கொடுத்த சுவாமிகளுக்கு நன்றி. முதல் காலர் லைன்ல இருக்காங்க சுவாமிஜி. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், லைன்ல வரக்கூடிய அத்தனை காலர்களும் உங்களுடைய டிவி வால்யூமை மியூட்ல வச்சிருங்க. மொபைலில் பேசுனீங்கன்னா நெட்வொர்க் இருக்க இடத்துக்கு வந்துருங்க. லேண்ட்லைன்ல பேசுனீங்கன்னா கரெக்டான ஒரு கேள்வியை மட்டும் யாருக்காக கேட்க போறீங்கன்றது தெளிவாக சொல்லிடுங்க. இது ஒரு பணிவான வேண்டுகோள் தான், தவறா எடுத்துக்க வேண்டாம். முதல் அதிர்ஷ்டநேயர். காலை வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறது கேக்குது. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சாமிஜி, நான் வந்து மேடாவூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, அக்கா கிட்ட பேசுங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? உங்களுக்கா வேற யாருக்காவதா? எனக்காக தான் கேளுங்க. உங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் 3ஐயும் சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து அப்துல்லா, வயசு வந்து 20, நட்சத்திரம் வந்து புனர்பூசம். சரிம்மா, உங்க வாய்ஸ் வந்து சரியா கேட்க மாட்டுது, அதனால கரெக்டான நெட்வொர்க் இருக்க இடத்துக்கு வந்துருங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. ஓகே. சொல்லுடா கண்ணா. தாத்தா, உண்மையா பேசுறீங்க? என்ன கண்ணா? தாத்தா, என்ன நம்ப முடியல. ஏ தாத்தா, எனக்கு காலேஜ் வந்து படிச்சு கண்ணா சரியா கேட்க மாட்டேன்றா கண்ணா. ஹலோ தாத்தா, கேக்குதா? கொஞ்சம் நகர்ந்து வா அங்க இருந்து நகர்ந்து வா. ஹலோ, சொல்லுமா தாத்தா. என்னம்மா? அபிநயா தாத்தா. அபிநயா அது தெரியுதுடா கண்ணு, சொல்லுடா. தாத்தா, காலேஜ் சேர்ந்தேன் தாத்தா. என்னால காலேஜ் சேரவே முடியல தாத்தா.
காலேஜ் போக முடியலையா? அம்மா தாத்தா ஏன்? 2 இயர்ஸ் வந்து கேப். என் அக்கா வந்து கல்யாணம் போயிட்டா, வெயிட் பண்ணேன். ஆனா இப்ப 3 காலேஜ் வந்து கவர்மெண்ட்ல வந்து சேர்க்க கண்ணா, மாட்டாங்க. நீ பேசுறது எனக்கு தெளிவா கேட்கலடா கண்ணா. என்னன்னு தெரியாத நான் பாட்டு சும்மா அப்படின்னு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. சரியா கேட்கலடா கண்ணா. தாத்தா. ஹலோ 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 கட் கட் ஆயிடுச்சு. மா நீங்கள் வந்து கால் கிடச்சி எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தீங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர் தவறு விட்டுறாங்க. ப்ளீஸ் நெட்வொர்க் இருக்க இடத்துக்கு வாங்க. வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார், அரியலூர் மாவட்டம் அம்பிகா மண்டு மீன் சுருட்டி. அம்மா, உங்களுக்கான கேள்வியா இல்லை வேற யாருக்காவது கேட்க போறீங்க? வீட்டுக்காரர்கள் கேட்கணும். ரமேஷ் 45 வயசு, ஆயில்யம் கடகராசி. அருமைமா, சுவாமிஜி கிட்ட கொடுக்குறோம், பேசுங்கம்மா. சொல்லு கண்ணா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. சாமிஜி, நமக்கு லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். 17 வருஷம் ஆகுது. சரி. எங்க வீட்டுல எந்த தேட்டரும் கிடையாது. சரி. எங்க வீட்டுக்காரரு தண்ணி அடிச்சு இப்போ ஒரு 6 மாசமா வீட்டையே கவனிக்க மாட்டேங்கிறாரு. சரி சரி சரி. கடன் வரும், நான் தான் குடும்ப பொறுப்பை பார்த்துருந்தேன், பணம் எல்லாம் வாங்கிருந்தேன், இப்ப நிச்சயம் ஆகுது அப்படிங்கிறாரு. கண்ணு, நீ நீ கொஞ்சம் தெளிவா கேட்கலடா கண்ணு. கொஞ்சம் வெளில வந்து பேசுறியா? கொஞ்சம் கடன் நான் தான் குடும்ப பொறுப்பை பார்த்துட்டு இருந்தேன். இல்ல கண்ணா, தெளிவா எனக்கு இல்ல கண்ணா. கேட்கல. குடும்ப பொறுப்பை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ கண்ணா, சரியா கேட்கலம்மா. கட் ஆயிடுச்சு சுவாமிஜி. காலை வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கங்க, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. அருமைமா, உங்களுக்கான கேள்வியா வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? எங்க பையனுக்காகங்க. பையனுடைய பெயர், வயது, நட்சத்திரம்? வசந்த கண்ணங்க சார். 21/10/1986. சரிங்கம்மா. அவருடைய நட்சத்திரம்? நட்சத்திரம் ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், மீன லக்னங்க சார். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. சாமி, எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்க சாமி. ஏமா? வயசு 37 ஆயிடுச்சுங்க சாமி. ஆமாம்மா. எதனால? எது ஜாதகம் எல்லாம் பாத்தீங்களா? ஜாதகம் எல்லாம் பார்த்தேங்க சார். நடக்குன்னு சொல்றாங்க, இன்னும் கல்யாணம் நடக்கலைங்க. எதுவும் தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களாமா? ஆமாங்க சாமி, ராகு கேது தோசை இருக்குது, கலத்தர தோசை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சரி சரிம்மா. ஏமா போன வருஷம் எதுவும் முடிகிற மாதிரி வந்து கட்டாச்சாமா? ஆமாங்க சாமி, போன வருஷம் ஒன்று நாளெல்லாம் குடிச்சிட்டா பார்த்தாக்க கல்யாணம் நின்றுச்சு. ஏம்மா? அது என்ன காரணம் தெரியல. எனக்கு தெளிவா தெரிஞ்ச விஷயம், போன வருஷம் இது நடந்திருக்கணும். ஏன் நடக்கல? இந்த கேள்வி முதல்ல. பாடியில் இருந்துச்சுங்க சாமி. சொல்லுங்கம்மா. வர்றேன்னு சொல்லிட்டு இந்தியா வர்றேன்ட்டு மறுபடியும் வரலைங்க சாமி. கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுச்சு பொண்ணு. அப்படியா? ஆமாங்க சாமி. சரி சரி. அதாவது நீங்க சொல்றது வரன் பார்த்த பொண்ணு இல்ல காதலிச்ச பொண்ணா? இல்லைங்க சாமி, வரன் பார்த்த பொண்ணுங்க, அம்மா அப்பா பார்த்தது. சரி, வெளிநாட்டுல இருந்து தான் பார்த்தீங்க? ஆமாங்க சாமி. சரி அம்மா, ஒன்றும் இல்லை. அவருக்கு எப்பயாவது நாய் கடிச்சுதா? இல்லைங்க சாமி. அந்த மாதிரி இல்லை? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. உடம்புக்கு ஏதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்துச்சா அவருக்கு? இல்லைங்க சாமி, அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க சாமி, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேரேஜ் மட்டும் தள்ளி போயிட்டு இருக்குதுங்க சாமி. அல்ல, நான் முதல்ல என்னன்னு தெரியணும்ல. சரிங்க. எதனால மேரேஜ் தள்ளி போகுது, நான் பாட்டு மேரேஜ் தள்ளி போச்சா இந்த பரிகாரம் பண்ணி நடந்துரும்னு சொன்னா அப்புறமா அது அர்த்தமே இல்லாம போயிடுமே. சரிங்க சாமி, அது என்ன காரணம்னு எங்களுக்கே தெரியல. இருங்க, நான் அதுக்கு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சரிங்க. அவருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்றுல பிரச்சனை இருக்குதுன்னு எதுவும் அவர் இது வரைக்கும் சொன்னது இல்லையா? இல்லைங்க சாமி, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. நல்லா தெரியுமா? நல்லா தெரியுங்க சாமி. சரி சரிம்மா. காலில் அடிபட்டது? காலில் அடிபடலைங்க சாமி. அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறாங்க சாமி. உங்ககிட்ட? எங்ககிட்ட நல்லா இருக்குங்க, அன்பா இருப்பாருங்க. சரி, ஜாதகம் யார் உங்க வீட்டில் அதிகமாக பார்க்குறீங்க? எங்க வீட்டுக்காரங்க பாப்பாருங்க சாமி, அப்பா பாப்பாருங்க. சரி, அது வந்து உங்க அப்பாவா? இல்ல, எங்க வீட்டுக்காரங்க சாமி. அவரு பாப்பாரு? அவரே ஜாதகம் பாப்பாரா? ஜாதகம் பார்க்க மாட்டேங்க சாமி, வெளியில கொடுத்து அவர் தான் பார்த்துட்டு வருவாருங்க. சரிம்மா. அவரு எத்தனை போய் பார்த்துட்டு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப அது பார்க்காம ஜாதகம் பார்க்காத செய்ய மாட்டாரா? ஜாதகம் பார்க்காம செய்ய மாட்டாருங்க சாமி. அவர் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க, முடிஞ்சிடும். சரிங்க சாமி. நல்லதும்மா. நன்றி.
அடுத்த காலர் பேக் டு பேக் இருக்காங்க, பார்த்துடலாம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம் நான் மகதோஷ்டி பேசுறேன் எக்மோர்ல இருந்து. சென்னை எக்மோர். உங்களுக்கான கேள்வியா வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? எனக்காக தான் கேட்க போறேன். ரைட்மா, உங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் மூன்றையும் சொல்லுங்கம்மா. என் பேர் மகதவாஸ்ரீ, வயது 36, மக நட்சத்திரம் சிம்மராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்டா கண்ணு, சொல்லுமா. எங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. நல்லா இரு, குறை இல்லாம இருங்க, தீர்க்க சுமங்கலியா தீர்காய் சுகமா நல்லா இருங்க சுவாமிஜி. இப்ப திடீர்னு என் வேலை போயிடுச்சுங்க சுவாமிஜி. வேலை போயிடுச்சா? ஆமாங்க சுவாமிஜி. ஏன் கண்ணா? இப்ப ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. மகத்துவாஸ்ரீன்னு பேரு நான் மாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீ பேசுறது கெசட்ல மாத்தி கையெழுத்து மாத்தனியா இல்லையா? மாத்தியாச்சுங்க சுவாமிஜி. இப்ப கையெழுத்து போட்டதெல்லாம் அதுலதான் போடுறியா? ஆமாங்க சுவாமிஜி. சரிடாக்கா, நீ எதனால போச்சு வேலை? இப்ப ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையுமே வந்து வேற வேற ப்ராஜெக்ட்ல மாத்திட்டாங்க. இப்ப எங்களெல்லாம் வேற வேலை பார்த்துட்டு போக சொல்லிட்டாங்க சுவாமிஜி. நான் குடும்பத்துல சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அருமையா கிடைக்கும் வேலை, நீ கவலையே படாத. அதுக்காக ஏன் வருத்தப்படுற? மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. நோ ஒண்ணும் இல்ல பாரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ருணரோக சத்ரு வேள்வி இருக்குல்ல, அதுல பங்கு கொள்ளு, கிடைச்சிரும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது கொஞ்சம் வந்து இப்ப நேரம் வந்து சந்திர திசைன்ற ஒரு திசை உனக்கு போகுது. அது கொஞ்சம் இப்படி ஏற்ற இறக்கமும் பிரச்சனையும் மனசுமையும் மனக்கவலையும் பயமும் கண்டிப்பா கொடுக்கும். பயப்பட வேணாம், அந்த வேள்வி கலந்துக்க போதும். சரிங்க சுவாமிஜி. நல்லபடியா வேலை கிடைச்சிருல சுவாமிஜி. நீ கிடைச்சிருமான்னு ஒரு கேள்விக்குறி போடுறியடா கண்ணா. சுவாமிஜி ரொம்ப மனவேதனையா இருக்குங்க. தெரியும் எனக்கு, அதுதான் அது நடக்கிறதுக்கு தானே வழியே சொன்ன. நீ வந்து பங்கு கொள்ளு, சரியா போயிடும். சரிங்க சுவாமிஜி, கட்டாயம் வரேன். வாடா கண்ணா, நல்லதுடா கண்ணா. நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ருணரோக சத்ரு வேள்வி, கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிடுங்கம்மா, உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிடுங்க. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாமா? ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார், நான் அரியலூர் மாவட்டத்துல இருந்து மின்னல்கொடி பேசுறேன் சார். உங்களுக்கான கேள்வியா வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? எனக்கு தான் சார், எனக்கு தான். ரைட், உங்களுடைய வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட வயது 34, மக நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. மின்னல்கொடி சொல்றா கண்ணா. அப்பா, உங்க பாதம் தொட்டு வணங்குறேன்ப்பா. நல்லா இருமா. அப்பா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லா டெஸ்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மருந்து எல்லாமே சாப்பிட்டு இருந்தா இடையில வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுல. சரி. ஹாஸ்பிட்டல்ல வந்து IVF வந்து ப்ரொசீட் பண்ணிருக்காங்க எனக்கு. சரி. அதுல எனக்கு கருமுட்டை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி. ஊசி இன்னைக்கு போட்டா 8வது ஊசி போட போறோம். இன்னைக்கு எனக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, எல்லாம் நல்லபடியா எனக்கு நடக்கணும். மருந்து மாத்தி அவங்க உங்க வீட்டுல சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலம் தெரியாது. ஆனா இந்த வழிக்கு போகும்பொழுது அது கவலைப்படாத. மன ரீதியா நீ என்ன பண்ணணும்னா, அது நமக்கு நின்னுடும்ங்கிற உறுதி இருக்கணும். நின்னுடுமா, இதுலயாவது நின்னுடுமா அப்படின்னு கேள்விக்குறி போடாத. கண்டிப்பா நின்னுடா கண்ணு, கவலைப்படாதடா. நான் உங்களை நம்பிதான்ப்பா நான் எல்லா இடத்துக்குமே போறேன். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களோட மந்திரம் தான். அவ்வளவுதான், நீ அதையே ஃபாலோ பண்ணுமா. இதுல வந்து நான் இது என்ன பண்ணு, இன்ஜெக்ஷன் போட்ட பிறகும் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடியும் ஓம் குமரகுருதாச வேர்க்குழவி வேட்கை சித்திரஸ்து, ஓம் குமரகுருதாச வேர்க்குழவி வேட்கை சித்திரஸ்து, இதை சொல்லிக்கிட்டே இரு. சரிங்கப்பா. வேற எதுவும் வேண்டாம்டா கண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா நிக்கண்டா கண்ணு, நீ கவலையப்படாத. நான் ஹாஸ்பிட்டல்ல தான்ப்பா இருந்து பேசிட்டு இருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன், இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டே இரு. இந்த நிமிஷம் முதல்ல பயன்படுத்திக்கிட்டு. ஓகேப்பா, ஓகேப்பா. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. எங்களை சீக்கிரம் அந்த ஆசிரமத்துக்கு எங்களை வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும்ப்பா. நாங்க வரணும்ப்பாங்க. 2-3 வாங்க. நல்லா இருக்கு. நன்றி சுவாமிஜி. இப்போ காலர்ஸ் வந்து ஒருத்தரும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, குழந்தை பிறக்கணும்னு. நம்மளுடைய வேள்வி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அந்த வேள்வி என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் கொடுக்க போகுது, அந்த டீட்டெயிலை கொஞ்சம் சொன்னீங்கன்னா யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம்?
பரிகாரம் என்பது இல்லைப்பா, அதில் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்குது. இப்போ யாரெல்லாம் பங்கு கொள்ளலாம் நம்ம 2 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரமும் போடுறேன், ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க இருப்பாங்க. அதை பார்த்துட்டோம். பார்த்த பிறகு அதில் சில சூட்சும விஷயம் இருக்கு, சொல்கிறேன். அதை பார்ப்போம் முதல்ல. முருகப்பெருமானிடம் தேவர்கள் பல சூழ்நிலையில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டி விரும்பி பல வரங்களை பெற்றதிலே இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படி வரம் பெற்ற நாளாக இந்த நாளை கருதப்பட்டுத்தான் இந்த நாள் 16/6/2024 அன்று அந்த நாட்களாக இருக்கிறது. அந்த வகையிலே அடியேன் சிந்திச்சு அந்த நாளிலே ருண ரோக சத்ரு சாந்தி வேள்வி என்ற ஒரு வேள்வியினை செய்வதாக முடிவு செய்து அன்று நாம் செய்ய போகின்றோம். இந்த ருண ரோக சத்ரு அப்படி என்பது உங்கள் எல்லோருக்கும் பொதுவாக தெரியும். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கிறது என்றால் இது 3 தொகுப்பாகத்தான் மற்றவைகளெல்லாம் இருக்கும். அப்போ ருண ரோக சத்ரு என்பது ஒவ்வொரு மனிதனும் இதனை அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி இந்த ருண ரோக சத்ருகள் இல்லாமல் ஒரு நல்லதொரு நிலையை ஈய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பூஜையினை நாம் 16/6/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு செய்ய போகின்றோம். மிக முக்கியமான வேள்வி என்பதால், ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய நாள் என்பதால் உங்களை சங்கல்பத்தில் இணைத்து கொள்ளும் பொழுது ருண ரோக சத்துரு முடிந்தவரை நிவர்த்தி ஆகி அவை அணுகாமல் இருந்து நல்லதொரு இலக்கை எட்டி மனமகிழ்வோடு வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால் அனைவரும் பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைய வேண்டும். சரி, நிறைய பேருக்கு ருண ரோக சத்ரு அப்படி என்றால் முழுமையாக என்னவென்று தெரியாது. ருணம் என்பது கடன் என்பது பொருள். பணத்தை வாங்கி கடன்பட்டு வட்டி கட்ட முடியாமல் கடன்காரர்களால் வேதனைப்பட்டு ஏன் தற்கொலைக்கு கூட முடிவு செய்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இதைதான் நாம் பெரிதாக கடன் என்று எண்ணுகின்றோம். ஆம், உண்மைதான், அது கடன். உண்மையிலே அந்த கடன் பாதிக்கக்கூடிய கடன் தான். இதுக்கு தான் ருணன்னு வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்கிறேன். ஒருவர் மீது பாசத்தை வைத்திருப்பீர்கள், மெய்யாக பாசத்தை வைத்திருப்பீர்கள். ஆனால் அவரால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அந்த ஏமாற்றம் உங்களால் தாங்கவே முடியாது. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் எத்தனை பேர் தற்கொலை செய்திருப்பார்கள். அப்போ ஏமாறுவதும் என்பதும் அதில் வேதனைப்படுவதும் என்பதும் ருணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சி செய்து தன்னிடம் இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தி தோல்வி உறும்பொழுது மனம் இருக்கிறதே, வேதனைப்படுகிறதே, அதற்கு என்ன பெயர் என்று நினைக்கிறீர்கள்? அதுவும் ருணம் என்பதுதான் பெயர். பிள்ளை குட்டிகள் பெற்றவர்கள் முதல் கொண்டு பாசத்தை வைத்துவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது பாருங்க. யார் அந்த குடும்ப சுமையை தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்களோ அதற்கும் ருணம் என்றுதான் பொருள். ஆக தான் உண்மையாக இருந்து தான் மெய்யாய் உழைத்து தான் நல் அறிவுகள் பலத்தோடு செயல்பட்டு எந்த பலனும் இல்லாத பொழுது அதில் வேதனைப்பட்டீர்கள் என்றால் அதற்கு பேர் ருணம் என்பது பொருள். இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தபடியா ரோகம். ரோகம் என்பது என்ன? நோய். இந்த நோய் எப்படி இருக்கிறது? மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற வினையால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள் போன்ற ஜந்துக்களால் ஏற்படுகின்ற நோய்கள், இயற்கை சார்ந்து ஏற்படுகின்ற நோய்கள், இதெல்லாம் நம்ம மனசுல கணக்கில் வச்சுக்கணும். தான் நெறியில்லாமல் சில விஷயங்களை தவறாக பயன்படுத்திவிட்டு ஆகாரம் முதல் கொண்டு தவறாக உபயோகப்படுத்தி தன்னைத்தானே ஏற்படுத்தி கொள்வதும் நோய்தான். ஆக இயற்கை நோய் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நமக்கு நாமே நோயை வர வைத்துக் கொள்வதும் உண்டு. அப்போ பூர்வ ஜென்மமாக தொடரும் பொழுது முன்னோர்களுக்கு இருந்த நோய் உங்க தாத்தாவுக்கு இருந்திருக்கலாம், உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், அதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு இன்றைய வழக்கில் நாம பேசுவதுண்டு.
அப்போ இயற்கை சார்ந்து இல்லாமல் நாம் செயற்கை சார்ந்த விஷயங்களில் எத்தனை விதமான உபாதைகளை அனுபவிக்கின்றோம். இதற்கு ரோகம் என்பது பொருள். அப்போ இந்த ரோகம் இயற்கை சார்ந்ததை தவிர செயற்கையாக வந்துவிடக் கூடாது என்பதனுடைய கருத்தில் வைத்துக் கொண்டுதான் அன்று நாம் அந்த வேள்வியினை செய்கின்றோம். அடுத்தபடியாக மிக முக்கியமாக சத்ரு. இந்த சத்ரு என்பது என்ன? எதிரி. யார் எதிரி? இதை நாம் முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியில் இருக்கின்ற எதிரி இடத்திலே பயப்படுவீர்கள், அல்லது சரணடைவீர்கள், அல்லது பயத்தால் வேறு விதத்தில் ஜெயிக்க முயற்சிப்பீர்கள். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சில பேருக்கு என்ன ஏற்படும்? எதிரிகளால் வழக்கு ஏற்படும். எதிரி யார்? வெளியிருந்து வரப்போகிறார்களா? உற்றார், உறவு, நெருங்கிய சொந்தங்கள். பெருமளவில் இதில் தானே பிரச்சனைகளே. அப்ப அதுல வழக்கு ஏற்படுவதற்கும் அதுதானே காரணம். அது மட்டும் இல்லாமல் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இருவரும் நல்ல அற்புதமான காதலில் ஈடுபட்டு கடைசியில் வாழ முடியாமல் விவாகரத்துக்கு ஒருவரும் ஒருவர் எதிரியாகி சத்ருவாகி போவதற்கு காரணம் என்ன? அதுவும் சத்ருதானே. அப்ப ஒவ்வொரு சத்ரு என்பதில் மிக முக்கியமா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. முதல் சத்ரு ஒவ்வொருவருக்கும் மனம். இந்த மனம் சம்பந்தப்பட்ட வகையிலே தான் பிரச்சனை. இதை தவிர்த்து எதிரிகள் என்பது நம்மை அடக்குமுறை செய்வதும், நம்மீது பொறாமை கொண்டு எதிர்ப்புகளை தெரிவித்து வழக்கு போன்ற விஷயங்களில் ஏற்படுத்திக் கொள்வதும், நேரெதிரி, பின்னெதிரி, மறைந்த எதிரி, இப்படி 3 எதிரிகள் இருக்கிறார்கள். நம் பக்கத்திலே இருப்பார்கள், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்கிற அந்த சத்ரு வேலை இருக்கு பாருங்க, அதுதான் சம்ஹாரம். பெரிய சண்டை, போராட்டம், நிம்மதியின்மை, கொலை, களவு, சூது, இதிலெல்லாம் மாட்டி சீரழிவதற்கு காரணமாக திகழ்வது எது? சத்ரு. இதில் பல விஷயங்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆக இந்த ருண ரோக சத்ரு என்பதனை பற்றி முழு விளக்கம் எடுத்தால் அது பெரிய அளவில் இருக்கும். புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சிக்கி ருணத்தாலும் ரோகத்தாலும் சத்ருகளாலும் வேதனைப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தேவரும் இந்திராதிகளுக்கும் உபதேசிக்கப்பட்டு வழிபட்டு அதன் மூலியமாக அந்த ருண ரோக சத்ருவை வென்று வாழ்ந்தார்கள் என்பதனால் இது நடைபெறும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அடுத்து மிக முக்கியமாக அடியேன் அனுபவ ரீதியாக நான் கண்டிருக்கிறேன். முதலிலே செவ்வாய் சனி சேர்க்கை. யார் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி என்பது எங்கு லக்னம் என்று போட்டிருப்பதற்கு எந்த வீட்டிலே செவ்வாய் சனியும் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு போராட்டத்தை சந்திக்காமல் உங்களால் இருக்க முடியவே முடியாது. மறைந்த திருமண தடைகள், பல தடைகளுக்கு அதுவும் ஒரு காரணம். மறைந்த ருண ரோக சத்துருவை கொண்டு வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பது முதல். அடுத்தபடியாக லா என்ற வீட்டிலிருந்து 1 2 எண்ணிக்கொண்டு 6வது வீட்டிலே செவ்வாயோ சனியோ இருந்தால், அல்லது செவ்வாயும் சனியும் இருந்தால், அதே போல் 8வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் இருந்தால் அதே லக்னத்தில் என்று எண்ணிக்கொண்டு வர வேண்டும். அதே 12வது வீட்டில் செவ்வாய் சனி இருந்தால், இது முக்கியமா கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செவ்வாயும் சனியும் பார்க்கப்பட்டால், சனி எங்கு இருக்கிறாரோ அவர் அங்கிருந்து செவ்வாயை பார்ப்பது, செவ்வாய் எங்கு இருக்கிறாரோ அங்கிருந்து அவர் சனியை பார்ப்பது, இப்படி இருவரில் ஒருவர் பார்ப்பது, இருவரும் பார்ப்பது என்ற கணக்கு இருக்கிறது இல்லையா? இது போல உங்க ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் இங்கதான் நீங்க குறிப்பிட வேண்டும். இது போல் ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் மிக சிறப்பான பூஜையாக, வழிபாடாக இந்த ருண ரோக சத்துரு சாந்தியிலே சிறப்பு அனுமதியோட, குறைந்தது சொற்பமான பேர்கள், இந்த மாதிரி ஜாதகத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். மொத்த பேரும் வந்துட்டா எங்க இங்க உட்கார வச்சு பண்ண முடியாது. அதனால அனுமதி, முன் அனுமதி பெற்று, இந்த விவரம் உங்களுக்கு புரியலன்னா அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க, உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. மேலும் இப்போ நான் படத்தில் காட்டிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம்.
இந்த சிறப்பான ஒரு விஷயத்துக்கு 6, 8, 12 செவ்வாயும் சனியும் செவ்வாய் சனி பார்வையும் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உள்ளவர்களுக்கு மட்டும் அசித்தாங்க பைரவர் முன்பாக ஒரு சிறப்பு தரிசனத்தோட சிறப்பு விஷயங்களோட நீங்கள் பங்கு கொண்டு பார்த்து பயனடைவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த சிறப்பு அனுமதி பெறுபவருக்கு மட்டும்தான் அசிதாங்க பைரவர் முன்பாக இந்த பூஜை நடக்கும். இதுல விஷயம் என்ன தெரியுமா, பார்த்துட்டீங்கல்ல, உங்க ஜாதகத்துல அப்படி இருக்குது இல்ல, முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படியே அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருங்க. அதுதான் சிறப்பு. அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இங்க அதை வாங்கி வழிபடுவது உங்க கையால வச்சு பூஜை பண்ண போறீங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது என்ன விவரம் என்பதை நேரில் தான் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அதனுடைய விவரத்தை நீங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்கலாம், அதை சொல்வார்கள். அடுத்தபடியாக மூன்றாவதாக வெளிநாட்டில் உள்ளவர்கள். இந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொரு முறையும் அலைபேசியில கேட்கறதும் சரி, கமெண்ட்ஸ்ல கேட்கறதும் சரி, எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காதா, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா, இப்படி என்று பல விதத்தில் நேரிலும் வந்து கேட்டவர்கள் எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமும் இந்த பூஜையிலே பங்கு கொள்ளலாம். யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தை சார்ந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அங்கேயே இருந்து உங்கள் ஜாதகங்களை விவரங்களை சொல்லி பூஜையில் வழிபட்டு நாம் திருப்பி அனுப்பி வைக்க போகின்றோம் இல்லையா. வெளிநாட்டு உள்ளவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு சங்கல்பத்தில் மட்டுமல்ல, சிறப்பு பூஜையிலும் பங்கு கொள்ளலாம். அப்படி உங்கள் ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ இருந்தாலும் கூட அவர்களும் பங்கு கொள்ளலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அடியேனே பூஜித்து மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். வலைதளத்திலே வாட்ஸ்அப்பிலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, மிக முக்கியமான விஷயம். ஏதோ உங்கள் ஜாதகத்தை எடுங்கள். லா என்று போற்றிருக்கின்ற இடத்திலிருந்து 6ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தாள், 8ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தாள், 12ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தாள், நீங்கள் இங்கு வந்து வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜாதகத்தை வைத்து வழிபட்டு மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதில் பங்கு கொண்டால் போதுமானது. முதல் 6, 8, 12 2 கிரகங்களுக்கு மேலிருந்தால் அடுத்து ராகு கேது என்ற கிரகங்கள் இது இருந்தாலும் நீங்கள் வர வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அந்த பூஜையிலே பங்கு கொள்ளலாம். அந்த ஜாதகத்தை வைத்து வழிபட்டு உங்களுக்கு ஜாதகம் அனுப்பி வைக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் உட்கார வச்சு அறகுறையா பண்ணி அவங்களெல்லாம் உட்கார வச்சு சிரமப்படுத்தி அனுப்புறதை விட உங்கள் 6, 8, 12 2 கிரகங்களுக்கு மேல் இருப்பவர்கள் வந்து கலந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை என்பதனால்தான் அதை நான் உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு திரும்ப அனுப்பி வைக்கிறேன் சொல்லுகின்றேன். விவரங்களை நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு பயனடையுங்கள். இது திரும்பவும் அடுத்த வருஷம் வருமா, இந்த ருண ரோக சத்துரு சாந்தி செய்வோமா என்றால் கிடையாது. இப்ப இந்த ருண ரோக சத்துரு அப்படி என்பதிலேயே தடங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்காமை எத்தனையோ விஷயங்கள்ல முயற்சி செய்து தடையாகிறதும் கிடைக்காம போறதும் வேதனைப்படுவதும் சுபங்கள் நடக்காம போவதும் மங்களங்கள் கெட்டு போவதும் கடன் வாழ்நாள் முழுவதும் கடனிலே தான் வாழணுமா, ஏற்ற இறக்கமும் கடனும் என்னை விட்டு அகலவில்லையே என்று இருக்கக்கூடியவர்களுக்கும் சத்ரு நான் ஒண்ணுமே செய்யல, நான் தப்பே பண்ணல, நான் தண்டனை அனுபவிக்கணுமா, என்ன இந்த பாவி இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த இப்படிலாம் செய்யறாங்களே அப்படிங்கிற வேதனைப்படுவது என்பது இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான விடிவாக அந்த நாள் அமைகிறது. அதனால் அந்த முருகனுடைய அருளும் அசித்தாங்க பைரவருடைய அருளும் அடியேன் ஆசிகளும் என்றும் நிரந்தரமாக கிடைக்க ஒரு அற்புதமான நாளாக கருதி அந்த வேள்வியினில் அனைவரும் பங்கு கொண்டு ருண ரோக சத்துரு அகன்று நல்லவைகள் எல்லாம் நடக்க பெற்று வேண்டுவன எல்லாம் விரைவில் கிடைக்க பெற்று நினைத்ததெல்லாம் நல்லவைகளாக நினைத்ததெல்லாம் உடனே நடப்பதற்காக அந்த முருகப்பெருமான் என்றும் உங்களுக்கு முன்னிருந்து அருளட்டும் என்று வேண்டி அடுத்த ஒரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். சுவாமிஜி,
நீங்கள் வந்துட்டு இடைவேளைக்கு முன்னாடி அது விஷயங்கள்லாம் பார்த்தோம். ருணரோக சத்ரு வேள்வி சூட்சமத்தை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா சொல்லுங்கய்யா. சுவாமி, இது சம்மந்தமாக ஒரு கேள்வி ஒன்று இருக்குது எனக்கு. இப்போ பார்த்தோம், அதில் 6-8 கிரகத்தை பற்றி பேசுனீங்க. இந்த அங்காரனும் சனீஸ்வரனை பற்றியும் பேசுனீங்க. இந்த அங்காரன் சனீஸ்வரன்றது ஒரு பெரிய மேட்ரு. அது அவரை ஒருத்தர் பார்க்குறதோ, ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதோ பெரிய பிரச்சனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது சனீஸ்வர பகவான் அங்காரனை பார்க்குறதோ, அங்காரனை சனீஸ்வர பார்க்குறதோ கடல் நீரே ஒத்திடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சமாசாரத்துக்கு ஒரு வேள்வி நடத்துறீங்க. இது பாசிபிலிட்டி இருக்கா சாமி? இந்த மாதிரி பண்ணால் அது சரியாகுமா சாமி? அறா சக்க அவர் சூட்சமாக இருக்குன்னா நீங்கள் அதில் ஒரு சூட்சமத்தை கண்டுபிடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் அரைக்குறைய தெரியுன்றதுனால சொல்கிறேன். அதாவது சனீஸ்வர பகவானை அங்காரம் பார்க்கறதோ, அங்காரம் சனீஸ்வர பகவான் பார்க்கறதோ கடல் நீரே வத்திருந்தான்றான். அந்த காலகட்டம் வரும்போது நாட்டில் வந்து பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சப்ஜெக்டை பார்த்ததுனால கேட்குறேன் நான். சுவாமிஜி, அது ருணரோக சத்ருனுடைய வேள்வி நீ உன்னை பார்த்துன்னு கம்னு இருப்பேன்னு பார்த்தா ஒரு கேள்வியை கேட்டு டைமும் சாப்பிட வச்சுட்டியப்பா. இல்லை உண்மை. ஆனால் நீ கேட்டது செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை என்பதுன்றது இருக்கிறதுலே ஒரு கொடுமை. நம்ம யூடியூப்பில் நம்ம போட்டிருக்கோம். செவ்வாய் சனி சேர்க்கை எங்கே இருந்தாலும் அது பிரச்சனை. லாபத்தில் இருந்தாலும், பாக்கியத்தில் இருந்தாலும், சுகத்தில் இருந்தாலும், நிம்மதியில் இருந்தாலும், சகோதர பாவத்தில் இருந்தாலும், அட்டமத்தில் இருந்தாலும், ரோகத்தில் இருந்தாலும், விரயத்தில் இருந்தாலும், எங்கே இருந்தாலுமே அது பிரச்சனை தான். இப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா கூட அது ரெண்டும் ஒன்றா இருக்கும். இல்லை பார்த்துருக்கோம். இப்போ செவ்வாதோஷமா, ஐயோயோ செவ்வாதோஷமும் இல்லை ஜாதகத்தை கட்டுங்கோ அப்படின்னா, 7 சனியா, 7 சனி இருக்கிற கிரகம் ஐயோ ஆயிலுக்கு பங்கமா அப்படின்வாங்க பொதுவாக எல்லாரும் பேசுறது. ஆனால் இந்த செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது முதல்ல எளிதில் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் நினைவுக்கு செவ்வாய் தான் இருக்கிறதுலையே ரொம்ப வேக கிரகம். இருக்கிறதுலையே வேக கிரகம் எதிரானா செவ்வாய், இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோ கிரகம் எதிரானா சனி. அதனால்தான் செவ்வாய் 7 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்வார் வேகமாக. சனி பகவான் என்ன பண்ணுவார்? 19 ஆண்டு காலங்கள் வேலை செய்வார். ஸ்லோ. ஆமாம், இருக்கிறதுலே ஸ்லோ. இவரை விட ஸ்லோவா அப்போ சுக்கிரன் கேட்டால் அப்படி கிடையாது, 2 பேரையும் பார்ப்பார் அவர். ஓகேவா? அப்போது இந்த செவ்வாய் என்பது என்னென்னா ரத்தம் சம்பந்தப்பட்டது. இன்றைக்கி ரத்தங்களில் சில உவாமை ஏற்படுகிறது என்றால் அந்த உவாமைக்கு காரணம் செவ்வாய். குழந்தை தடுப்பதற்கு பெருமளவில் குழந்தை பிறக்காத இருப்பதுக்கு செவ்வாய். ஏன்னா மாதவிடாய் கோளாறு வந்தாலும் பிரச்சனை, அதிகமாக வரலனாலும் பிரச்சனை. அப்போது ரெண்டுமே வந்து குழந்தையை தடுக்கின்ற தன்மை உடையது. அதே போல் ஆண்களுக்கும் சரி, சர்க்கரை நோய் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, அது வெள்ளை அணுக்களாகட்டும், சிகப்பு அணுக்களாகட்டும், எந்த அணுக்களாகட்டும், பிரச்சனையும் அதுதானே. அப்போ செவ்வாய் வந்து ரொம்ப காரகட்டாவாக ஆயிடுறாரு. அதுக்கு பலம் வேணும் என்றால், ஒரு மனிதனுக்கு நல்ல சத்து வேணும் என்றால் சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லலாம், அங்கே செவ்வாய் வீரராக இருப்பார். சனியும் அவருக்கு சப்போர்ட் பண்ண தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இந்த சூட்சுமம் தான் யாகத்தினுடைய விஷயம். இங்கே தான் நம்ம கையாள போகிறோம். அதை புரியுதா உனக்கு? செவ்வாய் சுறுசுறுப்பு வேகம் இருந்தாலும் அவரை வீரன் என்று சொல்ல வச்சிருச்சு. ஆனால் வீரன் தான் முதன்மையான வெற்றி பெற்றவரா அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கும். முதன்மையான வெற்றி பெற்றவர் தான் அப்படின்னா சனி பின்னாடி இருந்து பலம் கொடுத்தால் மட்டும்தான் ஒருவன் வெற்றி பெற முடியும். அப்போ செவ்வாய்ங்கிற கிரகம் ரத்தத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் கூட, மாதவிடாய் கோளாறு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அணுசக்திகளில் பிரச்சனை இருந்தாலும் கூட, சனியையும் நாம் பார்த்து அதை நாம் பலப்பட வைத்து விட்டால் அவர்களுக்கு குழந்தை நிற்கும், அவர்கள் வெற்றியும் பெறுவார்கள். நிறைய பேர் இருப்பாங்க, நான் நிறைய ஓடுன்னு ஓடுறேன், என்ன உழைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் பலனை கொடுக்க மாட்டேங்குது. ஒருத்தன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், சும்மா உட்காந்துன்னு பேசுகிறான், அவங்ககிட்ட பணமாக கொட்டுதே, நம்மளே பேசுவோம். கரெக்டியா?
ஆமாய்யா. கரெக்டா? ஆமாய்யா. அப்ப நான் ஓடுன்னு ஓடுறதே எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னா போய் சனீஸ்வரனை பாடுறா, அவங்ககிட்ட ஸ்லோவா இருப்பாரு, அவரை போய் சரி பண்றான்னு. ஒருத்தன் கம்முனே உட்கார்ந்துட்டு இருப்பான், அவன் சோம்பேறித்தனமா இருப்பான், அவன் பாட்டு சம்பாரிச்சு நல்லா இருப்பான். எப்படிறானா, சனீஸ்வரனை பாடுறா, செவ்வாய் அவரை பார்த்து பலமா இருப்பாரு, அதனால அவன் உட்கார்ந்துருந்தாலும் செவ்வாய் குத்துருவாடுறா. ஆக ரெண்டு பேரும் சேர்ந்தா பிரச்சனைன்னு பேசுற நாம இதையும் ஒரு கணக்கு இருக்குன்றது யாரும் பார்க்கறது இல்ல. பார்க்கல இல்லை சாமி, உனக்கே தெரியாது. எனக்கு தெரியாது சாமி. நீங்கள் சொல்கிறது இப்போ நான் இப்போ இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். ஆமா, எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க எல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் வந்து அங்காரனா பார்க்குறாரு, இது என்ன கடலிலே ஒட்டிடுன்றாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி அதாவது 7 அங்காரகம் இருந்தால் தோஷன்றான். இப்போ கடந்த நம்ம கொரோனா வந்துச்சு, ஆமாங்க, அதுக்கு முன்னாடி 6 கிரகங்கள் ஒரு வீட்டில் சேர்ந்துச்சு. ஆமாங்க, இல்லையா? உண்மை உண்மை நாம வரும்போதே பேசுறோம், அது இப்ப பேசினா சரி இருக்காது. உண்மை சாமி. நீங்கள் அப்போ 6 கிரகங்கள் தான் ஒண்ணு சேர்த்துச்சு, பிரச்சனை வந்தது. வெறும் சனியும் செவ்வாயும் கூட தான் அங்க இருந்தாங்க, அதை மட்டுமா நினைச்சு பேசணும்? ஆமாம், இல்லை. இது நிறைய மூட நம்பிக்கையான குழப்பத்தை கொடுக்க கூடாது. ஒருவன் வீரனாக இருப்பதில் தவறில்லை, ஆனால் பலவீனப்பட்டவனாக இருந்தால் ஜெயிக்க முடியாது. கரெக்ட். இதுதான் இயல்பா எடுத்துக்கணும். நம்ம ஒருத்தன் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த அறிவை சரியாக பயன்படுத்துகிறானா என்பதுதான் முக்கியம். எல்லாரும் பயன்படுத்திட முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இங்கேதான் ஒரு சூஸ்திரம் இருக்கு. கந்தர்வ மந்திர விதானம் அப்படின்னு உன்ன மாதிரி அகத்தியர் காலத்துல ஒருத்தர் கேள்வி கேட்ட, ஐயா செவ்வாய் சனி சேர்ந்துட்டா இந்த பிரச்சனை வருமே, நல்ல வீரன் கூட கோழையாகி போவானே, அந்த வீரனுக்கு மறைந்து சனி கூட இருந்தால் வெற்றி பெறுகிறானே, நேரடியால் இருந்தால் தோத்து போய் விடுகிறானே, இது விதிப்படி பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் 6, 8, 12களில் 2 கிரகம் இருந்தோ அல்லது செவ்வாய் சனியால் பார்க்கப்பட்டோ சேர்ந்தோ இருவரில் ஒருவர் பார்த்து கொண்டாலோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, இதுக்கு தீர்வில்லையா அப்படின்னு அப்பவே கேட்டுட்டாங்க. அதுக்கு இதே விளக்கத்தை சொல்றதுதான் கந்தர்வ விதான சூஸ்திரம். கந்தர்வ விதானம்னு ஒன்று இருக்கு, அது உள்ள தெளிவா சுவடி, அந்த சுவடியில கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு தேதி இருக்கேன். அப்பன் முருகன் சொல்ல நான் எழுதிய ஜாதகத்தில், இங்கதான் புரிஞ்சுக்கணும், முருகப்பெருமான் சொல்ல அகத்தியர் எழுதுனது தான் ஜாதகம். அதுக்கப்புறம் புலிப்பாணி போகர் இவங்கெல்லாம் தனித்தனியா கலையா பிரிஞ்சு எழுதுனாங்க, அது வேற விஷயம். ஆனா பெத்தது யாருன்னா முருகப்பெருமான் சொல்ல அகத்தியர் எழுதுனது. அப்ப சொல்றாரு, என் அப்பன் முருகன் தேவர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே விமோச்சனம் கொடுத்தானே, அவர்களுக்கும் ருண ரோக சத்ரு, அதாவது பகக்குறி கண்ணூனம், யாரு குபேரனுக்கு வெள்ளத்தன்மை நோய்கள் எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தது, அந்த ருணரோக சத்துரு அப்படின்னு இருந்தது, அதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்தாருப்பா. அதுக்கு என்னைக்கோ முருகப்பெருமான் விமோச்சனம் கொடுத்துட்டாரு. அந்த நாள் நட்சத்திர கிழமைன்னு ஒன்று இருக்கு. அந்த நாளிலே சனீஸ்வரனும் செவ்வாயும் கட்டுப்பட்டு பிரச்சனைக்கு மாறாக நல்லதை செய்வார்கள் இருவரும், அதுதான் இந்திராதி தேவர்களுக்கு விமோச்சனம் கொடுத்த நாள்னு அந்த கந்தர்வ விதான மந்திரத்துல பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இது அப்படியே நம்ம கண்ணில் பட்டுடுச்சு. நம்ம படிச்சுட்டு வரும்போது கண்ணில் பட்டுடுச்சு. அடடா நாள் இருக்கான்னு தேடுறோம், தேடினா நாளும் கிடைச்சிருச்சு. விடக்கூடாது. எத்தனை பேர் பங்கு கொள்றாங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, பங்கு கொண்டவன் பயனடைட்டோங்கிறது தான் நோக்கம். ஏன்னா முருகப்பெருமானும் அகத்தியனுடைய அருளை பெற்றவரே இந்த மாதிரி விதி ஜாதகத்தில் இப்படி இருந்து மாற்றம் ஏற்படுகின்ற விதி யாருக்கு நிர்ணயப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் பங்கு கொள்ள முடியும். உண்மை சாமி, உண்மை. அதனால அப்படி ஒரு சத்ரு ருணரோக சத்ரு வேள்வியினுடைய அற்புதம் நித்தி உன்னால இதை நான் சொல்ல வேண்டிய இந்த மாதிரி ஜாதகத்துல யாரு மக்கள் வந்து கூட்டம் கூட்டுறதுக்கு பேசுறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் வரும். அந்த கருத்துக்குள்ள நம்ம மாற்றதே கிடையாது. இருந்தாலும் நீ கேட்டதுனால அது இருக்கு, ஜாதக ரீதியா நீ கேட்டுட்ட. ஆமா சார், அதனால உனக்கு ஜாதக ரீதியா சொல்லி விளக்கம் சொன்னேன். அது சாதாரண விஷயம் இல்ல, மிகப்பெரிய விஷயம். அந்த கந்தர்வ விதான மந்திரத்துக்கு நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு அற்புதத்தை செய்த, அதை தான் சிறப்பு பூஜையில கலந்துக்கிறவங்க பார்க்க போறாங்க. சரி சரி, அதை எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அது என்ன சிறப்பு பூஜை அப்படின்னா, அதுக்கு தனியா கிரகம் கொடுத்துருக்கேன்.
அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதில் சிறப்புன்னு பிரித்து சொல்ல போகிறதில்ல. அதனால் அந்த பெட்டகம் அற்புதமாக ஒரு விஷயம் இருக்குது, அன்னைக்கு பங்கு கொண்டு பயனடையட்டும். ரொம்ப சொல்லுப்பா. நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. ஆமாப்பா, இதில் எல்லாரும் கலந்து சிறப்பு பெறணும் சாமி. சொல்லுப்பா. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வியை வந்துட்டு நித்யா கேட்டு சுவாமிஜிகள் வந்து நிறைய விஷயங்கள் ருணரோக சத்ரு வேள்வியை சொல்லி வந்து உடைச்சிருக்காங்க. அதில் இன்னொரு சஸ்பென்ஸும் வச்சுருக்காங்க, அது அன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கீழே தெரிகிற மக்கள் அத்தனை பேரும், நேயர்கள் அத்தனை பேரும் கால் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். எல்லாருமே இதில் பங்கு கொள்ளலாம், பங்கு கொண்டு பயன்பெறணும் அப்படின்றது சுவாமிஜியோட ஒரு பணிவான வேண்டுகோள், எங்களுடைய வேண்டுகோளும் கூட. சுவாமிஜி ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். சுவாமிஜி காலை வணக்கம். சாமி வணக்கம். அம்மா வணக்கம்மா, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் சாமி. வீட்டுக்காரோட அண்ணனுக்காண்டி கேட்கணும் சாமி. சரிங்க, அவருடைய பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சாமி அவர் பேரு செந்தில் முருகன், வயது 42, தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சரி சொல்லுமா, சொல்லு கண்ணா. அப்பா வணக்கம்ப்பா, என்னைய குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுப்பா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயுசா, குறையில்லாம நிறையோடு வந்த குறை தீர்ந்து நல்லா இருங்கம்மா. அப்பா 5/5 வேள்விக்கு நமக்கு காஞ்சிபுரத்துக்கு தாப்பா கூட்டிட்டு வந்தோம் வீட்டுக்காரோட அண்ணனை. சரிம்மா, என்னைக்குமா? 5/5 தேதிக்குப்பா. அமாவாசை. அமாவாசை வேள்விக்கா? ஆமாப்பா. சரிம்மா. 5/5 தேதி குருபெயர்ச்சி. ஆஹா, குரு பயிற்சி. சரிங்கம்மா. அங்க வந்து காஞ்சிபுரம் பஸ் கூட்டி போய் வர்றதாண்டி அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் தாப்பா கூட்டிட்டு வந்தாரு. சரி. வரைக்கும் வந்துட்டாங்கப்பா. சரி. காஞ்சிபுரம் பஸ்ல ஏற மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் ஒரு வீட்டுக்காரோட அண்ணன். கொஞ்ச நேரம் போராடிக்கிட்டே இருந்தா, கொஞ்சம் மன அழுத்தமான ஒரு மாசங்கள்லாம் கூப்பிட்டு வந்துருக்கோம்ப்பா. சரி சரி. அவங்க பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள இவர் அங்க நின்றவரு இப்படியே மிஸ் ஆகிட்டாருப்பா. 1 மாசம் ஆச்சுப்பா, நாங்களும் இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்கோம், இங்க போய் கிடைக்கிறப்பா. அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. சரி சரி சரி. இல்ல அவரு ஏற்கனவே மனநலம் பாதிச்சிருந்தாரா? ரொம்பலாம் இல்லப்பா, லைட்டா மன அழுத்தமா இருப்பாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பயாவது 2-3 நாள் காணாத போய் வந்திருக்காரா? அப்படிலாம் இல்லங்கப்பா. அது வரைக்கும் கிடையாது. இல்லங்கப்பா, உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து நீங்க சொன்ன பரிகாரம் இதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாருப்பா. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே சரி இந்த வேலைக்கு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தோம்ப்பா. அன்னைக்கு என்னால வர முடியாத சூழ்நிலை, அதனால அவர் கூட்டு வந்தாங்க. அது சரியான தேர்வு. அவருக்கு குரு தசை. சரிங்கப்பா. அது சரியில்லை. ஓடி போனவனுக்கு 9லே குருன்னே பழமொழி இருக்கு. சரிங்கப்பா. அதுக்கு காரணம் வேற வேறாக இருக்கும். இது ஒன்றும் பார்க்க வேண்டாம். இன்னிலிருந்து 12 நாடுக்குள்ள அவரோட போட்டோ மட்டும் ஒன்று மட்டும் நம்ம போனுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, நம்பருக்கு தொடர்பு கொண்டு. சரிங்கப்பா. நான் அதை பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா இப்போ இதுல எதுவும் தெரியாம இப்போ வந்துடுவார், பண்ணிடுவார், கிழக்கால இருக்காரு, மேற்கால இருக்காரு, வடக்கால இருக்காருன்னு சொல்லிடலாம். சரிங்கப்பா. அதுல உண்மை இருக்காது. என்னங்கிறத தெரிஞ்சு நான் சொல்றேன். நீங்க ஒரு புகைப்படம் மட்டும் அனுப்பிச்சு வைங்க. ஆனா ஒண்ணு மட்டும், அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லைன்றது மட்டும் தெளிவா தெரியுது எனக்கு. அது ஆமா, அது மட்டும் தெரியுது. அந்த பயம் வேண்டாம். 3 நாள்ல இன்னிலேருந்து வரணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாங்கிறத நான் புகைப்படத்தை பார்த்துட்டு சொல்றேம்மா. நல்லதும்மா, சொல்லுங்கம்மா. சரிங்கப்பா, போட்டோ அனுப்பி வைக்கிறேங்கப்பா. அனுப்பி வைங்கம்மா, ஃபோன் பண்ணி அனுப்பி வைங்க. நல்லதும்மா, நன்றிம்மா. கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, எந்த நம்பருக்கு அனுப்பணும்னு சொல்லுவாங்க, அந்த நம்பருக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சிருங்கம்மா. ஐயா, அதாவது வேள்வி ரிலேட்டடாக சுவாமிஜிக்கிட்ட கேள்வி கேட்டுட்டீங்க. அற்புத அதிசயம் இந்த வாரம் இருக்கா? இருக்கு கிருஷ்ணா. இப்போ லேட்டஸ்டாக இருக்குதுப்பா. போன வாரம் நடந்த ஒரு சம்பவம். நம்ம இந்தியா சார்பாக இந்த செஸ் விளையாடுறதுக்கு ஒரு தம்பி வந்து கஜகஸ்தான் போகிறா. அப்படி ஓகே, அங்கே போயிட்டு விளையாடிட்டு திரும்புகிறா. அப்படி திரும்பும்போது ஃப்ளைட் வந்து லேட் ஆகுது. அந்த ஃப்ளைட் 1 மணி ஃப்ளைட் வந்து மதியம் 1 மணிக்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு விடிகாலம் 3 மணிக்கு எடுக்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டு 3 மணிக்கு எடுக்கும்போது அது கனெக்டிங் ஃப்ளைட்டு டெல்லி ஃப்ளைட்டுக்கு. அதில் ஏறுறப்படி இந்த ஃப்ளைட் வர்றதுக்கு லேட் ஆகுது. அந்த 6:30 காலையில் எடுக்க வேண்டிய டெல்லி ஃப்ளைட்டு போயிடுது. இது 6:45 தான் உள்ளே என்ட்ரு ஆகுது. டிலே ஆயிடுச்சு. இப்போ அந்த தம்பினால போக முடியல. இப்போ அங்கே என்ன ப்ராப்ளம்னா மொத்தம் 40 பேர். அது 8ஆம் தேதி தான் வந்து 8 நாள் ஆகணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ளைட்டு. ஆமாம், ஏன்னா எல்லாமே ஃபுல்லாகிட்டு இருக்குது. 40 பேர், ஒரு 10 பேரை நாங்கள் ஒரு வண்டி ஒரு ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தம்பிக்கு என்னென்னா, இவர் வந்து ஒரு அதாவது
அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு அக்காமடேஷன்லாம் நான் பண்ணி தரேன், உங்களுக்கு தங்கறதுக்கு சாப்பாடு வசதியெல்லாம் செஞ்சுறேன், ஆனால் என்வி தான், வெஜிடேரியன் கிடையாதுன்றாங்க. ஐயோ. இந்த தம்பி வந்து வெஜிடேரியன், ஒரு ஆசானமான குடும்பத்தை போன்ற அவர் வந்து அவர் இங்கேருந்து அரிசி கொண்டு போய் அவரே சமைச்சு சாப்பிட்டு செய்யக்கூடிய. ஓகே, புரியுதா? இப்போ அவருக்கு அந்த பிரச்சனை இப்போ 4ஆம் தேதியோடு முடியுது. அந்த 14 நாள் அந்த இது விசா கொடுப்பாங்க இல்லையா, அது விசானா அது விளையாட்டு பசங்க போகிறவங்களுக்கு வந்து அது ஃப்ரீ விசா தான். சரி. அது 4ஆம் தேதி முடிஞ்சு போகுது. இப்போ அந்த தம்பிக்கு இன்னொரு நாட்டுக்கு போய் விளையாடணும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க நண்பருக்கு சாமிக்கும் அந்த சாமிக்கிட்ட வரவங்க தான் அவங்க. அவங்க ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, உடனே நம்ம பேங்க் மேனேஜர் ஒருத்தருக்கார் கமலில், அவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சுங்க, நம்ம ஐயா கிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசி தம்பி ஊருக்கு வரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமிஜி வந்து அன்னைக்கு வந்து அந்த விழா வச்சுட்டுருக்கார், ஃபங்க்ஷன் வச்சுட்டுருக்காரு. அவர் எப்படி பேசுறதுன்னு புரியாமல் எனக்கு லைனுக்கு வந்தார். லைன் வந்து அண்ணா அந்த மாதிரி சூழ்நிலாம் எப்படி நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, சிங் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் சிங் சொல்லியிருக்கேன். நான் சுவாமியுடைய ஃபோட்டோ ஒன்று அனுப்பு, அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த சிங்கை சொல்லிகிட்டே போய் பார்க்க சொல்லு, அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி போய் பார்க்க சொல்லு, கண்டிப்பாக கிடச்சிடுவோன்றாங்க. நான் சொல்கிறேன். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மாதிரி ஃபோட்டோவும் அமிச்சு சிங் சொல்லி போய் பார்க்குற. அப்படி இல்லைங்க, வாய்ப்பு இல்லை, நீங்கள் 8 நாள் ஆகும், 10 பேரை தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த தம்பி வந்து அப்பாவுக்கு சொல்கிறா. அப்பா அவர் கமலுக்கு சொல்கிறா. கமல் எங்கிட்ட வந்து திருப்பி கேட்கும்போது சொன்னார், இல்லை ஃபோட்டோ வச்சுட்டு இருக்கு சொல்லு, சுவாமி இன்னும் ஃப்ரீயாகல, அங்கே யாகத்தில் இருக்கார், ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிண்ணா அவன் திரும்ப சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிவிட்டு போய் திரும்ப பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போய் சொல்லும்போது அடுத்த நான் உனக்கு ஒரு கூட்டு என்ன பண்ணுறாரு, உனக்கு ஒரு வழி இருக்குது நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிங்க பேசிவிட்டு, அதாவது துபாய் வழியாக டெல்லிக்கு போகிறதுக்கு அதில் ஒரே ஒரு சீட்டு இருக்குது, அது உனக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த தம்பி மட்டும் இந்த 40 பேர் 39 பேர் விட்டுட்டு இந்த ஒரு தம்பிக்கு மட்டும் அந்த ஃப்ளைட்டில் ஏற்பாடு பண்ணி அமுச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி டெல்லி வந்து சென்னை வந்துட்டா. அப்படி அந்த சிங் மந்திரத்தை சொல்லி சுவாமி படத்தை வச்சு அவன் நம்பிக்கை, நான் சுவாமி கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை அவரும் மந்திரம் உபயோகப்படுத்தினாரா? டெல்லியில் இல்லை சாமி, இதில் கத்தார் லேட்டாக வந்துல அவர் போன டைம் போயிடுச்சுன்னு சொல்லி. ஆமாம், அந்த ஃப்ளைட்டும் போயிடுச்சுங்க. ஃப்ளைட்டு போயிடுச்சு, 8 நாள் ஆகுன்றாங்க. அது ஏன்னா 40 பேர் மொத்தம் அதில் வந்து விடுபட்டவங்க. மற்ற ஃப்ளைட்டுங்க எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அந்த வீக் ஃபுல்லாகவே. அது இல்லைப்பா, டெல்லி ஃப்ளைட்டு இவருக்கு டைமுக்கு வந்து இல்லை. ஆமாம், டைம் போயிடுச்சு. அந்த ஃப்ளைட்டும் பிரச்சனை, அந்த ஃப்ளைட்டும் போயிடுச்சு. ஆனால் இவர் மந்திரம் சொல்லிட்டே இருக்கார், லேட்டாக வருதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளைட் லேட்டு. ஆமாம், அந்த ஃப்ளைட்டு லேட் ஆகி போகுது, அந்த ஃப்ளைட்டு லேட் ஆகி போகுது, அந்த ஃப்ளைட்டு லேட் ஆகுது. இந்த பூஜை இந்த மந்திரத்தை சிங் மந்திரத்தை சொல்லி சுவாமி உங்கள் படத்தை வச்சு அவர் சொல்லி அந்த திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது அப்போ சொல்கிறாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நத்தி, சிங் மந்திரம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஐயோ சுவாமி, அதனால தான் நான் அதை டாலராக பண்ணி கொடுக்குறேன். ஆமாம், இன்னைக்கு வாங்கி போடுறாங்க, எவ்வளோ பேர் நம்ம லைவ்லேயே சொல்கிறாங்க, எந்த இடத்துல எவ்வளோ பேர் பார்க்க, ஐயா என்னை வாழ வைக்கிறது அதுதான், என்னை வாழ வைக்கிறது அதுதான். எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு சேர்ந்துச்சு, எத்தனை குடும்பங்கள் போனது வந்துச்சு. இல்லை, அந்த சிங் வந்து சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் சிங்கை சொல்லிட்டு சாமி நீங்கள் அன்றைக்கி பூஜையில் இருந்ததுனால தான் நாங்கள் உங்கள் படத்தை அனுப்பிச்சு அவர் மூலிமா நீங்கள் அந்த ஃபோட்டோ அதை வச்சு தான் நான் இந்த வேள்வி கூட இந்த கந்தர்வ விதானம் மந்திர விதானம் எடுத்ததுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எல்லாரும் சனியாக 300 ரூபாய் 200 ரூபாயில் பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க, ஆனால் அதுக்கு எவ்வளோ பின்னணி இருக்குதுன்னு தெரியாது. இந்த வேள்விக்கே சொல்கிறேன். உண்மை சார். சொல்லு கிருஷ்ணா. நேரம் முடிஞ்சிருச்சு சாமிஜி. ஜூன் 16 ருணரோக சத்ரு வேள்வி இருக்குது. கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணலாம். சுவாமிஜி சொன்ன மாதிரி சிங் டாலர் மட்டும் இல்லை, அதோட புத்தகங்களாக இருக்கட்டும், குழந்தை குபேரராக இருக்கட்டும், விக்ரமாயா, சங்கநிதி, பதுமநிதி, இது எல்லாருமே வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னாக்க கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி போஸ்ட் மூலியமாகவும் கொரியர் மூலியமாகவும் பெறலாம். இல்லை நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர அந்த வேள்விலையும் பங்கு பெறலாம். ஓ அப்படியா, முடிஞ்சு போச்சா? அப்புறம் பஞ்சமியும் இருக்குது, அதையும். ஆமாம், இந்த வாரம்
திங்கட்கிழமை மாலை பஞ்சமி தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரைக்கும் இருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை பஞ்சமி நான் சொல்லியிருக்கேன். வந்து பயனடைங்க, பலனடைங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.